Hi guys, I am Abujabra Mubarak. Welcome to Java with DSA Complete Learning Series. இந்த சீரீஸ்ல நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜாவா லாங்குவேஜை கம்ப்ளீட்டா பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரை வித் டிஎஸ்ஏ கான்செப்ட்ஸோட எப்படி நம்ம வந்து ஃபுல்லா கத்துக்கலாங்கிறத தான் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் அது மட்டும் இல்ல, பெரிய கோடிங் பிளாட்ஃபார்மான லீட் கோட், கோட் செஃப் இந்த மாதிரி பெரிய பெரிய கோடிங் பிளாட்ஃபார்ம்ல உள்ள பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் எடுத்து எப்படி நம்ம வந்து அதை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம டிஎஸ்ஏ கான்செப்ட்ஸோட கம்பைன் பண்ணி பார்க்க போறோம். இந்த வீடியோ இந்த கோர்ஸ் எல்லாமே யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, நீங்க சப்போஸ் வந்து பிகினரா இருக்கீங்க, இப்பதான் ப்ரோக்ராமிங்னால என்னன்னு படிக்க போறீங்க அப்படின்னா, நீங்க வந்து தாராளமா இந்த வீடியோ பார்க்கலாம். நம்ம வந்து பிகினர் ஸ்டெப்ல இருந்தா நம்ம போக போறோம். இதுவே நீங்க வந்து பெரிய பெரிய Google, Microsoft இந்த மாதிரி ஃபேங் கம்பெனிஸ்க்கு எய்ம் பண்றீங்க அப்படின்னா, நீங்களுமே இதுல பார்க்கலாம். ஏன்னா நம்ம போடுற டிஎஸ்ஏ கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து Google ரிலேட்டட், Microsoft ரிலேட்டட் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் தான் நம்ம எடுத்து சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? சோ இது எல்லாருமே நீங்க வந்து இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு தாராளமா இந்த வீடியோ நீங்க வந்து இந்த கோர்ஸ வந்து நீங்க படிக்கலாம், பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்ட்ரோடக்ஷன் டு புரோகிராமிங். புரோகிராமிங்னா நம்மளுக்கு என்னதான் தெரிஞ்சிருந்தாலும், நம்ம வந்து ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ் ஜாவா கோட் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து புரோகிராமிங்ல சில கான்செப்ட்ஸ் இருக்கு. அத கம்ப்ளீட்டா நம்ம லேர்ன் பண்ணா தான் நம்மளுக்கு வந்து கோட் எழுதும்போது நம்மளுக்கு வந்து எந்த ஒரு மிஸ்டேக்ஸும், அதே மாதிரி எந்த ஒரு விஷயமே புரியாம இருக்காது. ஈஸியா நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுல நம்ம வந்து இந்த வீடியோல நம்ம வந்து என்னென்ன பார்ப்போம் அப்படின்னா, புரோகிராமிங்னா என்ன? அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ், என்னென்ன லாங்குவேஜோட டைப்ஸ் இருக்கு? அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் லாங்குவேஜஸ்னா என்ன? டைனாமிக் லாங்குவேஜஸ்னா என்ன? மெமரி மேனேஜ்மென்ட் எப்படி இருக்கும்? ஒரு ப்ரோகிராம் பண்றோம் அப்படின்னா, அந்த இடத்துல வேரியபிள் எங்க ஸ்டோர் ஆகுது? ஆப்ஜெக்ட் எங்க ஸ்டோர் ஆகுது? இந்த மாதிரி மெமரி மேனேஜ்மென்ட், அதுக்கப்புறம் வந்து ஹீப் மெமரினா என்ன? ஸ்டாக் மெமரினா என்ன? அப்படின்ட்டு ஒரு புரோகிராமிங்க்கு, ஒரு கோடிங்க்கு என்னென்ன டெர்ம்ஸ் வந்து நம்ம பேசும்போது புரியாதோ, அந்த டெர்ம்ஸ் எல்லாத்தையுமே இதுல நம்ம கவர் பண்ணிருவோம். நெக்ஸ்ட் கம்பைல் டைம், ரன் டைம் இது கூட. அதாவது இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும் தான் நம்ம வந்து ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ ப்ரொஃபஷனல் லெவல்ல மாஸ்டர் பண்ண முடியும். அதாவது பேசிக்கா நம்ம வந்து கோட் எழுதுறத விட, அந்த கோட் எப்படி எழுதுறோம்? இப்ப நம்ம ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்ணா, இந்த ஃபங்ஷன் எங்க எங்க ஸ்டோர் ஆகும்? ஒரு வேரியபிள்ல ஒரு இன்டிஜர் ஸ்டோர் பண்ணா கூட, அந்த இன்டிஜரோட ஆப்ஜெக்ட் எங்க ஸ்டோர் ஆகும்? இந்த வேரியபிள் எங்க போய் ஸ்டோர் ஆகும்? இது எல்லாத்தையுமே நம்ம வந்து தெளிவா படிச்சா மட்டும் தான், நம்மளால ஒரு காம்படிட்டிவ் புரோகிராமிங்க ப்ராப்ளம சால்வ் பண்ற அளவுக்கு நம்மளால கோட் பண்ண முடியும். Google, Microsoft இது மாதிரியான கம்பெனிஸோட இன்டர்வியூஸ கிராக் பண்ண முடியும். சோ, அந்த லெவலுக்கு நம்ம படிக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த வீடியோக்குள்ள வந்திருக்கோம். இப்ப நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம வந்து கோர்ஸ்க்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, புரோகிராமிங் அண்ட் கோடிங். இந்த 2க்கான டிஃபரன்ஸ் தான் பார்க்க போறோம். எதனால அப்படின்னா, நெறைய பேர் என்ன நெனைக்கிறோம் அப்படின்னா, புரோகிராமிங் அண்ட் கோடிங் 2மே ஒண்ணுன்னு நெனைக்கிறோம். 2 டெர்மே ஒண்ணுன்னு நெனைக்கிறோம். ஆனா அதுதான் கிடையாது. நம்ம வந்து அந்த 2மே ஒண்ணு நெனச்சு 2மே ஒரே நேரத்தில பயன்படுத்தவும் செய்றோம். அது அந்த டெர்ம்க்கான டிஃபரன்ஸ் எதுவுமே தெரியாம. ஆனா, அந்த 2 டெர்முமே ஒண்ணு கிடையாது. 2மே டிஃபரண்ட். அது நெறைய பேருக்கு யாருக்குமே இது தெரியறதில்ல. அதுதான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க ஓகே? ஓகே. ஃபர்ஸ்ட் கோடிங்னா என்னன்னு பார்ப்போம். கோடிங்னா என்னன்னு பார்த்தா, புரோகிராமிங் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் கோடிங்னா என்ன அப்டின்னா, இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்க மட்டும் பொறுத்தது தான் கோடிங். ஸ்பெசிஃபிக் டாஸ்க். இதுவே அ புரோகிராமிங்னா என்ன அப்டின்னா, என்டயர் சாஃப்ட்வேர். இதுதான் புரோகிராமிங்ன்னு சொல்லுவாங்க. அ இல்ல எனக்கு புரியல அப்டின்னா, ஜஸ்ட் சிம்பிள் தான். இப்போ கோடிங் என்னன்னா, ஒரு சிம்பிள் டாஸ்க் குடுப்பாங்க. அந்த டாஸ்க்க மட்டும் கம்ப்ளீட் பண்றது கோடிங். அதுல வந்து ரொம்ப பெரிய பெரிய கோடிங்ஸ் இந்த மாரிலாம் இருக்காது. சிம்பிள் டாஸ்க் மட்டும் கம்ப்ளீட் பண்ணணும். இப்ப எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்டின்னா, கோடிங்க்கு ஒரு அரே இருக்கு. இப்ப இந்த அரேக்குள்ள என்ன இருக்கு அப்டின்னா, ஒரு குரூப் ஆஃப் எலமென்ட்ஸ் இருக்கு. இப்ப 2, 4, 6, 8 அப்டின்னு குரூப் ஆஃப் எலமென்ட்ஸ் இருக்கு. இப்ப நம்மளுக்கு என்ன டாஸ்க் அப்டின்னா, இந்த அரேல உள்ள எல்லா எலமென்ட்டையுமே எடுத்து அத ஆட் பண்ணி அதோட ரிசல்ட்ட தரணும். ஓகேவா? அதாவது அரேல இருந்து எல்லா எலமென்ட்டையும் எடுத்து அத என்ன பண்ணணும்? ஒண்ணொண்ணா ஆட் பண்ணணும்.
2 ஆட் பண்ணணும், 4 ஆட் பண்ணணும், 6 ஆட் பண்ணணும், 8 ஆட் பண்ணணும். லாஸ்ட்டா இதோட ரிசல்ட்ட நம்மளுக்கு என்ன பண்ணணும்? திருப்பி நம்மளுக்கே தரணும். இதுதான் டாஸ்க். இப்போ சப்போஸ் வந்து இத ஆட் பண்ணா என்ன வருது? 8 + 6 4 8 + 6 14 ஆ +6 20 வருதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ 20 வருது. இப்ப இந்த மாரி 20ங்கிற ரிசல்ட் நம்மளுக்கு தரணும். இதான் டாஸ்க். இது வந்து ஒரு கோடிங்ன்னு சொல்லலாம். இதுவே புரோகிராமிங் அப்டின்னா, ஒரு என்டையர் சாஃப்ட்வேரை பில்ட் பண்றது தான் புரோகிராமிங். ஆ நான் வந்து ஒரு Zomato மாரி என்னோட ஹோட்டலுக்கு நான் வந்து ஒரு ஃபுட் ஆர்டர் ஆப் பண்றேன். அப்டின்னா அது வந்து ஒரு புரோகிராமிங். இது வந்து என்னதுன்னா ஒரு புரோகிராமிங்ன்னு சொல்லுவாங்க. இன்னும் நம்ம வந்து ரொம்ப டீப் அண்ட் டைவா பார்க்கணும் அப்டின்னா, லீட் கோட்ல சால்வ் பண்றோம் தெரியுமா? லீட் கோட்ல. அது எல்லாமே நம்ம வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கா தான் எடுத்து சால்வ் பண்ணுவோம். லீட் கோட், கோட் செஃப் இந்த மாரி கோடிங் பிளாட்ஃபார்ம்ல எல்லாத்துலயுமே நம்ம சால்வ் பண்ற எல்லா ப்ராப்ளமுமே என்னது? கோடிங். தட் இஸ் நாட் எ புரோகிராமிங். தட் இஸ் எ கோடிங். இதுவே நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட்க்கு ரெடி பண்றோம்ல, அந்த ப்ராஜெக்ட் எல்லாமே என்னது? ப்ராஜெக்ட்னா, நம்ம வந்து இந்த மாரி ஃபுட் ஆப்பு, நெக்ஸ்ட் டெலிவரி ஆப்பு, ஆம் நெக்ஸ்ட் வந்து Amazon மாரி டெலிவரி ஆப் பண்ணுவோம். Flipkart மாரி குளோன் பண்றோம். YouTube, Instagramலாம் குளோன் பண்ணுவோம். இது எல்லாமே என்னதுன்னா, புரோகிராமிங். இது வந்து ஒரு நெறைய கோடிங்ஸ் இருக்கும் இதுக்குள்ள. ஓகேவா? இன்னும் தெளிவா சொல்லணும் அப்டின்னா, புரோகிராமிங் என்னன்னா, குரூப் ஆஃப் கோடிங்ன்னு கூட சொல்லலாம். அவ்வளோதான். இதுதான் புரோகிராமிங்க்கும் கோடிங்க்கான டிஃபரன்ஸ். இதுதான் மெயின். இது நம்ம பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பார்க்கலாம் அப்டின்னா, டைப்ஸ் ஆஃப் புரோகிராமிங். டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ். இதான் நம்ம இதுக்கப்புறம் பார்க்க போறோம். டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ். டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ பொறுத்தவரை என்ன அப்டின்னா, ப்ரொசீஜரல் லாங்குவேஜ், ஃபங்ஷனல் லாங்குவேஜ், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அப்டின்னு 3 டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ் இருக்கு. இந்த 3 டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸுமே நம்ம வந்து ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ப்ரொசீஜரல் லாங்குவேஜ்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சீரியஸா ஸ்ட்ரக்சர்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வர்றதும் ஒரு ப்ரொசீஜர்டா வர்றதும் ஒரு ப்ரொசீஜரல் லாங்குவேஜ்ன்னு சொல்லுவோம். ஆ தெளிவா சொல்லணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் வந்து 2 நம்பர கெட் பண்ணி ஆட் பண்ணணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் ஏ கெட் பண்ணணும். நெக்ஸ்ட் பிய கெட் பண்ணணும். நெக்ஸ்ட் 2 நம்பரையும் ஆட் பண்ணணும். அதுக்கான ரிசல்ட் குடுக்கணும். அதாவது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கும். இதுக்கப்புறம் இது எக்ஸிக்யூட் ஆவணும். அதாவது ஃபர்ஸ்ட் லைன்க்கு அப்புறம் செகண்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆவணும். செகண்ட் லைன்க்கு அப்புறம் தேர்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆவணும். தேர்ட் லைன்க்கு அப்புறம் ஃபோர்த் லைன் எக்ஸிக்யூட் ஆவணும். இந்த மாரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வருது அப்டின்னா, அது வந்து ஒரு ப்ரொசீஜரல் லாங்குவேஜ்ன்னு சொல்லுவோம். அது எல்லாமே வந்து எப்படின்னா, ஒரு சீக்வென்ஸா ஒண்ணொண்ணும் முடியும். ஒண்ணொண்ணு எக்ஸிக்யூட் ஆக ஒண்ணொண்ணு வந்துகிட்டே இருக்கும். இது வந்து ப்ரொசீஜரல் லாங்குவேஜ். இதே ஃபங்ஷனல் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆம் இது வந்து சப்போஸ் வந்து புரோகிராமிங்க்கு பிகினரா இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த சம்டைம்ஸ் வந்து இந்த சில டெர்ம்ஸ் அண்ட் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் புரோகிராமிங் இதெல்லாம் கவர் பண்ணும்போது, நம்ம வந்து இது எல்லாமே நம்ம தெளிவா பார்த்துரலாம். நம்ம வந்து கோடிங்குள்ள போம்போது, இது எல்லாமே டீப் அண்ட் டைவா நம்ம பார்த்துரலாம். ஸோ பிரச்சனை கிடையாது. ஓகேவா? அதாவது ஃபங்ஷனல் லாங்குவேஜ் அப்டின்னா என்ன அப்டின்னா, அது வந்து ஒரு சிம்ப்ளிஃபையிங் த கோட் அப்டின்னு சொல்லலாம். இப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளோடயே பார்ப்போமே. இப்போ நான் வந்து ஒரு புக் எழுதுறேன். நான் வந்து ஒரு புக் எழுதுறேன். புக் வந்து ஒரு 200 பேஜஸ் இருக்கு. புக்க எழுதி முடிச்சுட்டேன். இப்போ நான் இத வந்து என்ன பண்ண போறேன் அப்டின்னா, சேல்ஸ் பண்ண போறேன். சேல்ஸ் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஆ எ இவன் எனக்கு ஆர்டரும் குடுத்துடுறாங்க. சேல்ஸ் நானும் பண்ணலான்னு இருக்கேன். அப்ப வந்து ஒருத்தவங்க வந்து எனக்கு என்ன பண்றாங்க அப்டின்னா, நானும் இந்த மாரி நான் புக் எழுதியிருக்கேன். இந்த மாரி அப்டின்ட்டு லிஸ்ட் அவுட் பண்றேன். சேல்ஸ்க்கு அப்ப வந்து 1000 பேர்கிட்ட ஆர்டர் குடுத்துடுறாங்க. 1000 பேர்கிட்ட ஆர்டர் குடுத்தோன நான் என்ன பண்ணுவேன்? பிரிண்டிங்க்கு அனுப்புவேன். பிரிண்டிங்க்கு என்ன பண்ணுவேன்? ஒரு 1000 புக் நீங்க வந்து பிரிண்ட் பண்ணுங்கன்னு அனுப்புவேன். இப்படித்தான் பண்ணுவோமே தவிர, யாருமே வந்து 1000 புக் உட்கார்ந்து எழுத மாட்டாங்க. கரெக்ட்டா? 1000 புக்க உட்கார்ந்து யாரும் என்ன பண்ண மாட்டாங்க? எழுதிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவோம்? ஒரு புக்க எழுதுவோம். அந்த ஒரு புக்க எழுதிட்டு, மத்த 1000 புக்கையும் அதே மாரி ஜெராக்ஸ் எடுத்துக்குவோம். காப்பி பண்ணிக்குவோம். இத தான் நம்ம என்ன பண்ணுவோம்? எப்பவுமே பண்ணுவோம். அதே தான் என்னதுன்னா, கோடிங்ல ஃபங்ஷன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரே வேல, அந்த வேலைய திரும்ப திரும்ப நம்ம பண்றோம் அப்டின்னா, அத நம்ம வந்து ஒரு ஃபங்ஷனுக்கு கீழ அத கொண்டு வந்துரணும். ஒரு ஃபங்ஷனுக்கு கீழ அந்த வேலைய கொண்டு வந்துட்டோம் அப்டின்னா, இந்த இந்த ஃபங்ஷன் இங்க கால் பண்ணிறணும். இப்ப இந்த 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 இடத்துல இந்த வேலை யூஸ் ஆகுது அப்டின்னு நீங்க ஃபங்ஷன கால் பண்ணிட்டீங்க அப்டின்னா, ஒரு லைன்ல நம்ம வந்து அந்த வேலைய முடிச்சுட்டு போயிரலாம்.
அதாவது ஒரு 10 லைன் கோடு இருக்குங்க. 1, 2, 3ன்ட்டு. இப்ப இந்த 10 லைன் கோட இந்த ஃபங்ஷனுக்குள்ள போட்டுட்டு, இந்த ஃபங்ஷன் இந்த இடத்துல இதோட தேவைப்படுது அப்படின்னு நீங்க கால் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த ஃபங்ஷன் வந்து இந்த வேலைய முடிச்சுட்டு போயிரும். திரும்ப இந்த இடத்துல தேவைப்படுது அப்படின்னா, திரும்ப ஃபங்ஷன கால் பண்ணா போதும், அது முடிச்சுட்டு போயிரும். இப்போ நம்மளுக்கு வந்து இது மூலியமா என்ன இதாகுது அப்படின்னா, இங்கேயும் நம்ம 10 லைன் கோடு எழுத வேண்டிய அவசியம் இல்ல. இங்கேயும் தனியா 10 லைன் கோடு எழுத வேண்டிய அவசியம் இல்ல. அத நம்ம வந்து என்ன பண்ணிக்கிட்டோம், ஸ்கிப் பண்ணிக்கிட்டோம். அதுதான் என்னன்னா ஃபங்ஷனல் லாங்குவேஜ். புரியுதா? இந்த மாரி ஃபங்ஷனல் லாங்குவேஜ்ன்னா என்னது? அதாவது சிம்ப்ளிஃபையிங் த கோட் அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டா ரீயூஸ் ஆஃப் கோட் இந்த மாரின்னு ஏகப்பட்ட விதத்துல சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ். நான் அதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம்? ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ். ஓகே. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ்ன்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு டீச்சர் வந்து என்ன பண்றாங்கன்னா, டா கிளாஸ் ரெப் கிட்ட போயிட்டு ஒரு டீச்சர் டீச்சர் வந்து கிளாஸ் ரெப் கிட்ட போயிட்டு, தம்பி இங்க வாப்பா, நீ வந்து என்ன பண்ண அப்படின்னா, நம்ம கிளாஸ்ல உள்ள எல்லாரோட ரோல் நம்பரையும் கலெக்ட் பண்ணிட்டு வாங்குறாங்க. கிளாஸ் ரெப் கிட்ட போயிட்டு எல்லாரோட ரோல் நம்பரையும் கலெக்ட் பண்ணிட்டு வாங்குறாங்க. அப்போ அந்த பையன் என்ன பண்ணுவான்? கிளாஸ் கிட்ட போயிட்டு எல்லா ரோல் நம்பரையும் கலெக்ட் பண்ணி என்ன பண்றான்? அரேல போட்டுர்றான். இன்டிஜர்ன்னு போட்டு அரேல போட்டு குடுத்துடுறான். ஏன்னா அது ஃபுல்லாவே இன்டிஜர்ங்கிறதுனால. இதுக்குள்ள எல்லா ரோல் நம்பரும் இருக்கும். 3918 4 அப்படின்ட்டு, அப்புறம் 5 அப்படின்ட்டு எல்லா ரோல் நம்பரும் இதுல இருக்கும். அந்த மாரி ஒரு அரேல போட்டு இன்டிஜர் அரேல ரிட்டர்ன் பண்ணிடுறான். இப்ப திரும்ப அதே டீச்சர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, "தம்பி நீ வந்து அன்னைக்கு ரி அ ரோல் நம்பர் கலெக்ட் பண்ணியா? இப்ப வந்து நீ என்ன பண்ண அப்படின்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கலெக்ட் பண்ணிட்டு வா" அப்படி சாரி சாரி. நேம் ஆஃப் த ஸ்டூடண்ட் கலெக்ட் பண்ணிட்டு வா எல்லார்ட்டயுமே போய் அப்படிங்கிறாங்க. இப்ப என்ன பண்ணுவான்? திரும்பவும் அந்த பையன் என்ன பண்றான்? ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணிட்டு, அந்த நேம் அரே கிரியேட் பண்ணி என்ன பண்றான்? எல்லாரோட நேமையும் இதுல போட்டுட்டு, அரேய ஸ்ட்ரிங்கா அப்படியே என்ன பண்ணிடுறான்? சென்ட் பண்ணி விட்டுர்றான் டீச்சருக்கு. இங்க பாருங்க இதுக்குள்ள எல்லாரோட நேமும் இருக்கு அப்டின்ட்டு. ஓகேவா? அப்போ இது வந்து இன்டிஜர் டேட்டா டைப்பு. இதோட டேட்டா டைப் என்ன? இன்டிஜர். இதோட டேட்டா டைப் என்ன? ஸ்ட்ரிங். அதுக்கப்புறம் அதே டீச்சர் திரும்பி வராங்க. திரும்பி வந்து இப்ப என்ன பண்றாங்க அப்டின்னா, "தம்பி நீ என்ன பண்ண அப்டின்னா, ஆ அதாவது முந்தா நேத்து நம்ம வந்து எக்ஸாம் வச்சோம்ல, அந்த எக்ஸாம்ல என்ன மார்க் எடுத்திருக்காங்க, சாரி என்ன பெர்சென்டேஜ் எடுத்திருக்காங்களோ, அந்த பெர்சென்டேஜ் சேர்த்து வாங்கிட்டு வா. எல்லா ஸ்டூடண்ட்ஸ் கிட்டயும்" அப்டிங்கிறாங்க. அப்ப அந்த பையன் என்ன பண்றான்? ஃப்ளோட்ல ஒண்ணு கிரியேட் பண்றான். மார்க் வாங்கிட்டு வர சொல்றாங்க பெர்சென்டேஜ. இப்ப வந்து ஃப்ளோட்ல டேட்டா டைப் கிரியேட் பண்ணிட்டு, மார்க்ஸ்ன்னு போட்டு, அதுல வந்து என்ன பண்றான்? எல்லாரோட மார்க்ஸையும் இதுல அரேல இதுல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, அதையும் ரிட்டர்ன் பண்ணி விட்டுர்றான் டீச்சருக்கு. இப்போ இதோட டேட்டா டைப் என்ன அப்டின்னா ஃப்ளோட். இப்போ டீச்சர் என்ன கேட்கறாங்க அப்டின்னா, "தம்பி நீ வந்து ஸ்டூடண்ட் ரிஜிஸ்டர் நம்பர் கேட்ட. அத நீ இன்டிஜர் ரிட்டர்ன் பண்ட்ட. அதுக்கப்புறம் நேமு கேட்டேன். ஸ்ட்ரிங்கா ரிட்டர்ன் பண்ட்ட. இப்போ மார்க்க கேட்டேன். அதையும் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். இப்ப வந்து எனக்கு வந்து இந்த மாரி வேண்டாம். எனக்கு வந்து ஒண்ணா சேர்த்து தா" அப்டிங்கிறாங்க. இந்த 3யுமே எனக்கு வந்து ஒண்ணா சேர்த்து எனக்கு வந்து ஒரே அரேயா தா அப்டிங்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்றது? எப்படி பண்ணலாம்? அப்போ இதுக்குன்னு அதாவது இந்த கிளாஸ் ரூம்க்குன்னு தனியா ஒரு டேட்டா டைப் நம்ம கிரியேட் பண்ணணும். அப்படி கிரியேட் பண்ணா தான், இதுல வந்து நம்ம வந்து இன்டிஜரும் போடலாம், ஸ்ட்ரிங்கும் போடலாம், ஃப்ளோட்டும் போடலாம். அப்போ அது அந்த தனி டேட்டா டைப்ப கிரியேட் பண்றதுக்கு தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ் தேவ. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ்னா என்ன அப்டின்னா, கஸ்டம் டேட்டா டைப்ப நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது நம்மளே ஒரு டேட்டா டைப்ப கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப நம்ம வந்து ஒரு இன்டிஜர்ல ஏதாவது ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணா என்ன பண்ணுவோம்? இன்ட் ஆ ஏ இஸ் ஈக்குவல் டூ 10 இப்படின்னு போடுவோம். இதுவே நேம் ஏதாவது பண்ணணும்னா ஸ்ட்ரிங்ன்னு போட்டுட்டு நேம்ஸ் ஈக்குவல் டூ ஆம் அபு அப்படின்னு போட்டுக்குவோம். இந்த மாரி தான் பண்றோம். இப்ப எனக்குன்னு ஒரு தனி டேட்டா டைப் வேணும் அப்படின்னா, நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டடா பயன்படுத்திக்கலாம். அதாவது எப்படி அப்படின்னா, இப்ப ஸ்டூடண்ட் அப்படின்னு ஒரு டேட்டா டைப். ஸ்டூடண்ட் இதுல வந்து ஸ்டூடண்ட் 1ங்கிறது யாரு அப்படின்னா, அபு அப்படின்னு போட்டுக்கலாம். அபுக்குள்ள என்னலாம் இருக்கும்? ஆ இன்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சாரி ரோல் நம்பர், ஸ்ட்ரிங் நேமு,
அடுத்து வந்து என்னது? ஃப்ளோட்ல மார்க்ஸ். இது எல்லாமே வந்து அபுக்குள்ள இருக்கும். அப்போ ஸ்டூடண்ட்ங்கிறது ஒரு டேட்டா டைப் ஆயிருங்க. புரியுதா? அபுங்கிறது வேரியபிள் நேம் ஆயிரும். இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். நான் வந்து ஒரு கஸ்டம் ஒரு டேட்டா டைப்ப நான் வந்து ரெடி பண்றேன். அதாவது நானாவே ஒரு சொந்தமா ஒரு டேட்டா டைப்ப ரெடி பண்ணி, இதுல இந்த டேட்டா டைப்ல ரோல் நம்பரு, நேமு, மார்க்க ஸ்டோர் பண்ணி, அப்படி நான் வந்து டீச்சருக்கு சென்ட் பண்றேன். இப்ப வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு தடவையும் இந்த மாரி பிரிச்சு பிரிச்சு பார்க்கறதுக்கு பதிலா, இப்ப வந்து எல்லாத்தையுமே ஒண்ணா சூப்பரா அலைன்டா பார்ப்பாங்க. இப்போ இந்த மாரி கஸ்டம் டேட்டா டைப்ப கிரியேட் பண்றதுக்கு தான் நம்மளுக்கு என்ன தேவை? ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ்ங்கிறது கண்டிப்பா அவசியமா தேவை. ஓகேவா? இப்ப எல்லாத்துக்குமே டிஃபரன்ஸ் பார்த்தாச்சு. இப்போ என்னென்ன புரோகிராமிங் லாங்குவேஜ் வந்து என்னென்ன டைப் ஆஃப் லாங்குவேஜ்ங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா? அத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து சி. சி வந்து ப்ரொசீஜரல் லாங்குவேஜ். சி வந்து ப்ரொசீஜரல் லாங்குவேஜ் அண்ட் ஆல்சோ ஃபங்ஷனல் லாங்குவேஜ். இதுவே சி பிளஸ் பிளஸ், பைத்தான், ஜாவா இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இதெல்லாம் என்னது அப்படின்னா ப்ரொசீஜரல் லாங்குவேஜ், ஃபங்ஷனல் லாங்குவேஜ் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ். இந்த 3மே இந்த 3 டைப்பையுமே இது வந்து அக்செப்ட் பண்ணும். ஆனா, அதிகமா பைத்தான் அண்ட் ஜாவாவெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் புரோகிராமிங்ன்னு தான் சொல்லுவாங்க. பைத்தான், ஜாவா இது எல்லாமே. எதனால இத வந்து ஸ்பெசிஃபிக்கா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் புரோகிராமிங் லாங்குவேஜ் அப்டின்னு சொல்றாங்க அப்டின்னா, இது வந்து இதுல இதுல ஊப்ஸ்ல வந்து பைத்தான், ஜாவா தான் ஃபேமஸ். அதாவது அதிகமான அந்த ஆக்சஸ் அதுக்கப்புறம் அதுக்கான அத்தாரிட்டி எல்லாமே ஊப்ஸ்ல பைத்தான், ஜாவா கிட்ட தான் இருக்கு. கம்பேர் டு சி. சி எல்லாம் ஊப்ஸ் லாங்குவேஜே கிடையாது. சி சில எது ப்ரொசீஜரல் லாங்குவேஜ்ல எது ஃபேமஸ் அப்படின்னா சிங்கிறது. ஃபங்ஷனல் லாங்குவேஜோட கெப்பாசிட்டியும் அதுல இருக்கும். பட் ஆனா அது வந்து ஃபேமஸ் அதுங்கிறது என்னன்னா ப்ரொசீஜரல் லாங்குவேஜ்ல தான். அதே மாதிரி தான் சி பிளஸ் பிளஸ், பைத்தான், ஜாவாங்கிறதும். அது வந்து எதுல தான் ஃபேமஸ்? ஊப்ஸ்ல தான் அதிகமா ஃபேமஸ். ஆனா ஃபங்ஷனல் லாங்குவேஜோட டைப் கெப்பாசிட்டிஸும் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து மல்டி டிசிப்ளினரி லாங்குவேஜ்ன்னு கூட சொல்லிக்கலாம். ஓகேவா? இந்த 3மே வந்து இதுதான் டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜ்ன்னு சொல்லுவோம். ப்ரொசீஜரல் லாங்குவேஜ், ஃபங்ஷனல் லாங்குவேஜ், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் புரோகிராமிங் லாங்குவேஜ். ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கம்பைல் டைம் அண்ட் ரன் டைம். கம்பைல் டைம்னா என்ன? ரன் டைம்னா என்னங்கிறதோட டிஃபரன்ஸும், அதுக்கப்புறம் அது என்ன அப்படிங்கிறத தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போறோம். ஓகே. இப்போ கம்பைல் டைம் ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, புரோகிராமிங் எப்படி எக்ஸிக்யூட் அண்ட் ரன் ஆகுதுங்கிறத பார்க்கணும். இப்ப நம்ம வந்து ஒரு புரோகிராம் எழுதுறோம். புரோகிராம் எப்படி எழுதுவோம்? இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல எழுதுவோம். நம்மளுக்கு தெரியிற மாரி. இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல நம்மள வந்து இத பிரிண்ட் பண்ணு, இத வந்து ஸ்கேன் பண்ணு அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியிற மாரி நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? எல்லாமே நம்ம ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிள் ரீடிங் ஃபார்மேட்ல நம்ம வந்து ஒரு புரோகிராமிங் பண்ணி வச்சுருவோம். ஆனா, நம்ம வந்து சின்ன வயசுலயே படிச்சிருப்போம். கம்ப்யூட்டருக்கு வந்து 0வும் 1ம் தான் புரியுமே தவிர, இந்த மாரி இங்கிலீஷ் லாங்குவேஜ்லாம் அதுக்கு தெரியாது அப்படிங்கிறத. அப்போ நம்மளுக்கு இங்க ஒரு வேலை நடக்கும். என்ன வேலை நடக்கும் அப்டின்னா, இந்த லாங்குவேஜ ஹியூமனுக்கு தெரியிற இந்த லாங்குவேஜ கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச அந்த 0ஸ் அண்ட் 1 லாங்குவேஜ கன்வெர்ட் பண்ணணும். 0ஸ் அண்ட் 1ஸ் லாங்குவேஜ இத கன்வெர்ட் பண்ணணும். அந்த கன்வெர்ட் பண்றதுக்கு எடுக்கக்கூடிய டைம் தான் கம்பைல் டைம். கம்பைல் டைம். இத மெஷின் கோடா மாத்தணும். மெஷின் கோடா மாத்துனா தான் இத யார் ரெடி பண்ணுவா? சாரி இத யாரு ரீட் பண்ணுவா? கம்ப்யூட்டர் ரீட் பண்ணவே ஆரம்பிக்கும். ஏன்னா, அப்பனா தான் இதுக்கு அதோட லாங்குவேஜே புரியும். என்ன சொல்றாங்க, என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறதே. இப்ப மெஷின் கோடா மாத்தியாச்சுன்னா என்ன பண்ணும்? கம்ப்யூட்டர் வந்து சரிப்பா எனக்கு புரிஞ்சிருச்சு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு அத என்ன பண்ண ஆரம்பிக்கும்? எக்ஸிக்யூட் பண்ணிரும். இந்த எக்ஸிக்யூட் பண்றதுக்கும் இந்த 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 மெ ம மெஷின் கோட எக்ஸிக்யூட் பண்றதுக்கான டைம் தான் என்னன்னா, ரன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு ஈஸியா புரியும்னு நெனைக்கிறேன். ஹியூமன் லாங்குவேஜ மெஷின் கோட கன்வெர்ட் பண்றதுக்கான டைமிங் நடுவுல உள்ள டைமிங் வந்து கம்பைல் டைம். இந்த மெஷின் கோட எக்ஸிக்யூட் பண்றதுக்கான டைமிங் நடுவுல உள்ள டைமிங் வந்து ரன் டைம். இதுதான் 2க்கான பேசிக் டிஃபரன்ஸ்.
இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கம்பைல் டைம்னா என்ன, ரன் டைம்னா என்ன அப்படின்னு. இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்டாட்டிக் விசஸ் டைனாமிக் லாங்குவேஜ். இந்த 2க்கான டிஃபரன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இத நம்ம இப்ப டைரக்ட்டா பார்க்கறதுக்கு முன்னாடி, இத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ரொம்ப கிளியரா புரியும். இப்போ ஸ்டாட்டிக் அண்ட் டைனாமிக் லாங்குவேஜஸ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்குவோம். ஓகேவா? இப்போ ஏங்கிற ஒரு வேரியபிள் நான் எடுத்துக்கிடுறேன். ஓகே? ஓகே. ஏங்கிற ஒரு வேரியபிள் எடுத்துக்கிடுறேன். அதே மாரி பிங்கிற ஒரு வேரியபிளையும் எடுத்துட்டு, அதுக்கும் ஒரு 10ங்கிற ஒரு நம்பர அசைன் பண்றேன். இப்போ ஏக்கு 5ங்கிற நம்பரும், பிக்கு 10ங்கிற நம்பர் அப்படின்னு 2 நம்பர அசைன் பண்றேன். இப்போ ஏங்கிறது நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? ரெஃபரன்ஸ் வேல்யூன்னு தெரியும். 5ங்கிறது அதோட வேல்யூ. அதாவது இது ரெஃபரன்ஸ் பாயிண்ட்னா இது இதோட வேல்யூ. 5ங்கிறது ஏல ஸ்டோர் ஆயிருக்குங்கிறது தெரியும். இப்போ இதே விஷயத்த நம்மளுக்கு ஈஸியா புரியுது இல்லையா? இப்போ ஏங்கிறது என்னது? ஒரு ஏங்கிறது என்னது? 5ங்கிற ஒண்ண ஸ்டோர் பண்ணியிருக்கு. இது வந்து ஒரு இன்டிஜர் அப்படின்னு நம்மளுக்கு ஈஸியா தெரியும். இதுவே நேம் அப்படின்னா, நேம் இஸ் ஈக்குவல் டூ அபு. அப்போ இது வந்து என்னது? நேம்ங்கிறது ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ ஸ்டோர் பண்ணுது. அப்போ இதோட டேட்டா டைப் வந்து ஒரு ஸ்ட்ரிங். இதெல்லாம் நம்மளுக்கு ஈஸியா தெரியும். நம்மளுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதுவே ஒரு ப்ரோகிராம், ஒரு மெஷினுக்கு இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணும். எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கலாம்? அதுதான் ஸ்டாட்டிக் லாங்குவேஜ் அண்ட் டைனாமிக் லாங்குவேஜ் 2 விதமா பிரிச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ ஸ்டாட்டிக் லாங்குவேஜ பொறுத்தவரை என்ன அப்படின்னா, இது மெஷினுக்கு எப்போ இது புரியும் அப்படின்னா, மெஷினுக்கு கம்பைல் டைம்ல இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா. கம்பைல் டைம்ல. டைனாமிக் லாங்குவேஜ பொறுத்தவரை இது வந்து மெஷினுக்கு ரன் டைம்ல அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அது மட்டும் இல்ல, நம்ம வந்து ஸ்டாட்டிக்க பொறுத்தவரை நம்ம வந்து இன்டிஜர முன்னாடி போடுவோம். கோட் எழுதும்போது. அது எதுக்கு போடுறோம்ங்கிறதையும் நான் சொல்றேன். அதே மாரி ஜாவாலயும் இந்த மாரி தான் போடுவோம். பைத்தான்லயும் நம்ம வந்து இன்டிஜர், ஸ்ட்ரிங் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். அதுவுமே எதுக்கு யூஸ் பண்ண மாட்டுக்காங்கங்கிறதையும் நான் சொல்றேன். ஓகேவா? இப்ப ஸ்டாட்டிக் லாங்குவேஜ்னா என்ன? டைனாமிக் லாங்குவேஜ்னா என்னன்னு தெரியும். இப்ப வந்து இது கம்பைல் டைம்ல வந்து டைப் செக்கிங் நடக்கும். இதோட டைப் செக், அதாவது வேரியபிளோட டைப் செக் வந்து இது வந்து எப்ப நடக்கும்? டைப் செக் வந்து கம்பைல் டைம்ல நடக்கும். இதுவே நம்மளுக்கு வந்து டைனாமிக்னா டைப் செக் வந்து ரன் டைம்ல நடக்கும். ஓகேவா? இப்போ இது ஹியூமன் லாங்குவேஜ்ல வந்து ஒரு புரோகிராமிங் இருக்கு. இப்போ இது மெஷின் கோடா கன்வெர்ட் ஆகும். மெஷின் கோடா கன்வெர்ட் ஆவறத என்னன்னு சொல்லியிருக்கோம்? நம்ம வந்து கம்பைல் டைம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இல்லையா? இப்ப இந்த டைம்ல நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, டைப் செக்கிங் நடக்கும். இந்த டைம்ல டைப் செக்கிங் நடக்கும். இப்ப இந்த டைம்ல A இஸ் ஈக்குவல் டூ 5 அப்படின்னா, A யோட வேல்யூ என்ன? 5. இதோட டைப் என்ன அப்படின்னு, இந்த டைம்ல நம்மளுக்கு கம்பைல் டைம் நடக்கிறத தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஸ்டாட்டிக் லாங்குவேஜ்ன்னு சொல்றோம். இதுக்கப்புறம் தான் இது ரன்னே ஆகும். ரன் டைம் முடிஞ்சு எக்ஸிக்யூட்டே ஆகும். ஓகேவா? இதுவே நம்ம வந்து ஹியூமன் லாங்குவேஜ்ல இருந்து மெஷின் கோட கன்வெர்ட் பண்ணிட்டு, மெஷின் கோட்ல இருந்து எக்ஸிக்யூட் ஆகும்போது, இத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரன் டைம்ன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து என்ன நடக்கும் அப்டின்னா, டைப் செக் நடக்கும். இத நம்ம வந்து என்ன பண்றோம்? டைனாமிக் லாங்குவேஜ்ன்னு சொல்றோம். இப்போ டைப் செக்கிங் அதாவது டைப் செக்கிங்ன்னா என்னதுன்னா, A யோட வேல்யூ என்னது? இன்டிஜரா? என்னது? ஏது? அப்படின்னு டைப் செக்கிங் நடக்கும். இப்போ இதுல ஸ்டாட்டிக்ல இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்டின்னா, ஸ்டாட்டிக்க பொறுத்தவர கோட் எழுதும்போதே என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, அந்த ரெஃபரன்ஸ் வேல்யூக்கு முன்னாடி அதோட டைப்ப நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். இது இன்டிஜர் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். அதே மாரி நேம் அப்படின்னா, இது வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். இப்படி பண்ணாம விடக்கூடாது. எதுக்கு இத பண்றோம் அப்படிங்கிறத இப்ப நான் சொல்றேன். இதுவே டைனாமிக்க பொறுத்தவரை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்மளுக்கு இதெல்லாம் மென்ஷன் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. ஏனா 5 போட்டுட்டு போ. நேம்னா உன் பேர் என்ன? அத போட்டுட்டு போ. அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. டேட்டா டைப்ல மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியமே இல்ல. அப்போ எதுக்கு இது? எதுக்கு நம்ம வந்து ஸ்டாட்டிக்ல டேட்டா டைப்ப மென்ஷன் பண்ணணும், இதுல மென்ஷன் பண்ணக்கூடாது? அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட் இருக்கும். அத அப்ப நம்ம பார்க்க போறோம். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த ப்ராசஸ் நல்லாவே தெரியும். ஹியூமன் லாங்குவேஜ் டூ மெஷின் கோட். இந்த ப்ராசஸ் நம்மளுக்கு நல்லாவே பார்த்துட்டோம் தெரியும். அதுக்கப்புறம் இது வந்து ரன் ஆகும். எக்ஸிக்யூட் ஆகும். இந்த ப்ராசஸ்ல பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு டைப் செக்கிங் வந்து எங்க நடக்கு? கம்பைல் டைம்ல நடக்கு.
கம்பைல் டைம்ல டைப் செக் ஆகுது. ஓகேவா? டைப் செக் நடக்கும்போது ஏங்கிறோட டைப்ப செக் பண்ணுது. இப்போ நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஹியூமன் லாங்குவேஜ்ல இருந்து மெஷின் கோடா தான் கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ இந்த டைம்ல இந்த ஹியூமன் லாங்குவேஜ கம்ப்யூட்டரால புரிஞ்சுக்க முடியாது. ஓகேவா? கம்ப்யூட்டருக்கு அத பத்தி ஒண்ணுமே தெரியாது. அப்போ அப்டின்னா என்னன்னா, அதுவும் ஒண்ணுமே தெரியாது. 5ன்னா என்னன்னா அதுவும் ஒண்ணுமே தெரியாது. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது? அது ஏங்கிறத பத்தி ஒண்ணுமே தெரியல அதுக்கு. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்றோம்? முன்னாடியே இது வந்து இன்டிஜர் அப்படிங்கிறத ஃபீட் பண்ணிர்றோம். ஏன்னா, கம்பைல் டைம்ல மெஷின் கோட் ஆகல இன்னும். நம்ம புரோகிராமிங்லாம். அப்போ அப்படிங்கிறப்போ, ஏங்கிறது அதுக்கு என்னன்னே தெரியாது. ஏங்கிறது 5ன்னா அது இன்டிஜர்ங்கிறதே அதுக்கு தெரியாது. அப்ப நம்ம தான் முன்னாடி இது வந்து இன்டிஜர்ன்னு சொல்றோம். அதே மாதிரி பிங்கிறத என்னன்னு சொல்றோம்? இது இன்டிஜர், நேம்ங்கிறத ஸ்ட்ரிங் அப்படின்னு முன்னாடி நம்ம சொல்லி சொல்லி குடுக்குறோம். ஓகேவா? அதனால நம்ம வந்து கோடிங்ல என்ன பண்றோம்? இன்டிஜர், ஏ, ஆ நேம், ஸ்ட்ரிங் அப்படின்னு போடுறோம். ஓகேவா? ஸ்ட்ரிங் அப்படின்னு போட்டு என்ன பண்றோம்? கோட் எழுதுறோம். இதுவே நம்ம வந்து டைனாமிக் லாங்குவேஜ பொறுத்தவரை இந்த மாரி பண்ண மாட்டோம். அது எதனால அப்டின்னா, டைனாமிக் லாங்குவேஜ பொறுத்தவரை சேம் ப்ராசஸ் ஹியூமன் லாங்குவேஜ் டூ மெஷின் கோட் டூ எக்ஸிக்யூட். இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டைப் செக்கிங் எங்க நடக்கு? ரன் டைம்ல நடக்கு. ஓகேவா? ரன் டைம்ல தான் டைப் செக்கிங்கே ஆகுது. இந்த டைம்ல பார்த்துக்கிட்டீங்க அப்டின்னா, இது ரன் டைம். ஓகேவா? இந்த டைம்ல பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த கோட் வந்து மெஷின் கோடா கன்வெர்ட் ஆயிருச்சு. ஓகேவா? நம்ம கோட் வந்து மெஷின் கோடா கன்வெர்ட் ஆயிருச்சு. இப்போ வந்து ஏன்னா என்ன, 5னா என்னன்னு எல்லாமே மெஷினுக்கு கம்ப்யூட்டருக்கே தெரிஞ்சிரும். அதனால இப்போ வந்து நம்ம இதுக்கு இன்டிஜர் போடாம விட்டாலுமே, ஏயோட வேல்யூ என்ன? 5. அப்போ 5னா ஏயோட டேட்டா டைப் என்னவா இருக்கணும்? இன்டிஜரா தான் இருக்கணும். ஓகேவா? நேம்னா என்னது? அபு. அப்ப அபுங்கிறது ஒரு பேர். இது வந்து ஒரு ஸ்ட்ரிங். அப்பன்னா நேமோட டேட்டா டைப் என்னவா இருக்கணும்? ஸ்ட்ரிங்கா இருக்கணும். அதாவே டைனாமிக்கா அசைன் பண்ணிக்குது. எதனால அசைன் பண்ணிக்குது? அதுக்கு இப்போ மெஷின் கோட் ஆயிருச்சு. இப்போ டைப் செக்கிங் நடக்கு. இப்போ இந்த மெஷின் கோட் வந்து கம்ப்யூட்டருக்கு ஏற்கனவே தெரியும். கம்ப்யூட்டருக்கு ஏற்கனவே புரியும். அதனால வந்து அது தானாவே அசைன் பண்ணிக்கும். இந்த ப்ராசஸ் வந்து முன்னாடி நடக்கும்போது கம்ப்யூட்டருக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா அந்த லாங்குவேஜ் கம்ப்யூட்டருக்கு புரியாது. அப்ப நம்மளே அத முன்னாடியே சொல்றோம். இத நீ இன்டிஜரா வச்சுக்கோ, இத ஸ்ட்ரிங்கா வச்சுக்கோ, இத ஃப்ளோட்டா வச்சுக்கோ, அப்படி இத லாங்கா வச்சுக்கோ அப்படின்னு நம்ம தான் சின்ன சின்னதா குடுக்குறோம். டேட்டா டைப் இத இத நீ இதா வச்சுக்கோ அப்டின்ட்டு. இப்போ மெஷின் கோட கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் ரன் டைம்ல எல்லாமே அதுக்கு தெரியும். சோ, அதுவே ஈஸியா அசைன் பண்ணிக்கும். இதுதான் ரன் டைம் அண்ட் கம்பைல் டைம். இதுதான் டைனாமிக் லாங்குவேஜ். இதுதான் ஸ்டாட்டிக் லாங்குவேஜ். டைனாமிக் லாங்குவேஜ பொறுத்தவர டைப் செக்கிங் வந்து ரன் டைம்ல நடக்கும். ரன் டைம்ல நடக்கிறதுனால அந்த மெஷின் கோட் கன்வெர்ட் ஆகுறதுனால அந்த கம்ப்யூட்டருக்கு எல்லாமே தெரியுங்கிறதுனால நம்மளுக்கு வந்து இன்டிஜர் எதுவுமே போடணுங்கிற அவசியமே கிடையாது. இதுவே நம்ம வந்து ஸ்டாட்டிக் லாங்குவேஜ்னா நம்மளுக்கு வந்து மெஷின் கூட கன்வெர்ட் ஆகுறதுக்கு முன்னாடி டைப் செக்கிங் நடக்கும். அப்ப டைப் செக் நடக்கிறதுனால நம்மளுக்கு வந்து மெஷினுக்கு அந்த கம்ப்யூட்டருக்கு வந்து எதுவுமே அதுக்கு தெரியாது. ஏன்னா என்ன, 5னா என்ன, பின்னா என்ன, நேம்னா என்ன எதுவுமே தெரியாது. அப்படிங்கிறப்ப என்ன டேட்டா டைப்ன்னு தெரியாது. அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்றோம்? அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இன்டிஜர், ஸ்ட்ரிங், ஃப்ளோட் அப்படின்ட்டு அதோட டேட்டா டைப் வேல்யூ குடுக்குறோம். இதுதான் மெயின் கான்செப்ட் இன் ஸ்டாட்டிக் அண்ட் டைனாமிக் லாங்குவேஜ். இதுவே ஸ்டாட்டிக் லாங்குவேஜ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து சி, அதுக்கப்புறம் வந்து சி பிளஸ் பிளஸ், ஜாவா இது எல்லாமே ஸ்டாட்டிக் லாங்குவேஜ். இதுல ஃபுல்லா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்டிஜர் இது எல்லாமே டேட்டா டைப் எல்லாமே முன்னாடியே குடுத்துருவோம். ஓகேவா? இதுவே பைத்தான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் டைனாமிக் லாங்குவேஜ். இதுல நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா, எதையுமே முன்னாடி அசைன் பண்ண மாட்டோம். டைரக்ட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? ஏ இஸ் ஈக்குவல் டூ 5ன்னு போட்டு போய்க்கிட்டே இருப்போம். நேம் இஸ் ஈக்குவல் டூ அபுன்னு போட்டு போய்க்கிட்டே இருப்போம். எதனால? ஏன்னா, அது வந்து மெஷின் கூட கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் டைப் செக்கிங் பண்ணுது. மெஷின் கூட கன்வெர்ட் ஆயிருச்சுன்னா, இது எல்லாமே கம்ப்யூட்டருக்கு புரிய ஆரம்பிச்சுரும். புரிய ஆரம்பிச்சதுன்னா, அது என்ன பண்ணிக்கும்? ஏ இஸ் ஈக்குவல் டூ 5ன்னா அதுவே இன்டிஜரா அசைன் பண்ணிக்கும் அதுக்கு தானாவே. சோ, இதுதான் டைனாமிக். இதுதான் ஸ்டாட்டிக். இதுதான் 2க்கான டிஃபரன்ஸ். இப்போ உங்களுக்கு ஸ்டாட்டிக்கும், டைனாமிக்கும் ரொம்ப கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நம்புறேன். இதுக்கப்புறம் இதுல வந்து டவுட்டே இருக்காதுன்னு நம்புறேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் சாப்டர் போலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக் மெமரி அண்ட் ஹீப் மெமரி. ஆ இது என்னது இது? மெமரீஸ்னா இப்படி ஹார்ட்வேரா இருக்குமா? நம்ம லேப்டாப்ஸ்ல இருக்குமா? இந்த மாரி ஸ்டாக் மெமரி, ஹீப் மெமரி அப்படின்ட்டு உங்க எல்லாத்துக்கும் டவுட் இருக்கும். பட் ஆனா இது வந்து ஹார்ட்வேர் மெமரி கிடையாது. நம்ம ரேம், ரோம் மாரிலாம் ஹார்ட்வேர்லாம் மெமரி கிடையாது இது. இது வந்து என்ன அப்படின்னா ஒரு இமேஜினரி மெமரி. ஓகேவா?
இது வந்து என்ன அப்படின்னா, இது வந்து நம்மளுக்கு வந்து ப்ரோ கம்ப்யூட்டருக்குள்ள ஒரு சிப் மாரி எல்லாம் அந்த மாரிலாம் இருக்காது. இது வந்து எப்படி அப்படின்னா, ஒரு இமேஜினரியா இருக்கும். அதான் என்னன்னா இமேஜினரி அதாவது ஒரு இமேஜினரியா நம்ம வந்து அஸ்யூம் பண்ணிக்குவோம். இந்த மாரி மெமரி இருக்கு அந்த மாரி. ஓஎஸ் ரிலேட்டடா இப்படிதான் ஸ்டோர் ஆகணும் அப்படின்ட்டு புரோகிராம் பண்ணியிருப்பாங்க. அதுதான் ஸ்டாக் அண்ட் ஹீப் மெமரி. ஓகேவா? இது உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். அதாவது நம்மளுக்கு வந்து இது வந்து ஹார்ட்வேராவோ, பிசிக்கலாவோ கம்ப்யூட்டர்ல இருக்காது இந்த மெமரிஸ் எதுவுமே. இது வந்து ஒரு இமேஜினரி மெமரி நம்மளே அஸ்யூம் பண்ணிக்கிட்ட மாரி. ஓகேவா? இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது புரோகிராமிங்க பொறுத்தவர, இது எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுதுங்கிறத நம்ம இப்ப பார்ப்போம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நம்மளுக்கு டேட்டாஸ் தான் இதுல அதாவது மெமரினால என்னதுன்னா, டேட்டா ஸ்டோர் பண்றது தான் மெமரீஸ்ன்னு சொல்லுவோம். இல்லையா? எந்த ஒரு டேட்டாவும். அப்போ நம்மளுக்கு டேட்டான்னா என்னது? புரோகிராமிங்க பொறுத்தவர, எக்ஸாக்ட்லி ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் அதுக்கான ஒரு டேட்டா வேல்யூ. இது ரெஃபரன்ஸ் வேல்யூ, இது டேட்டா வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். இது என்னது? ரெஃபரன்ஸ் வேல்யூ. இது வந்து டேட்டா. அதோட வேல்யூ அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஓகேவா? இப்போ இத நம்ம வந்து இன்னொன்னு சொல்லலாம். ஆப்ஜெக்ட்ன்னு சொல்லுவோம் இத. இது வந்து இத எப்படி ஆப்ஜெக்ட்ன்னு சொல்றீங்க அப்படிங்கிறது நம்ம வந்து ஊப்ஸ் கான்செப்ட்ல பார்ப்போம். ஓகேவா? இப்போ வந்து இது வேல்யூன்னு சொல்லலாம், ஆப்ஜெக்ட்ன்னு சொல்லலாம். நம்ம இஷ்டம். ஓகேவா? இப்போ ஸ்டாக் மெமரி பார்க்க இப்படித்தான் இருக்கும். ஓகேவா? இது ஹீப் மெமரி. ஓகே. இப்போ ஏங்கிற ஒரு வேரியபிள அதாவது ஏ இஸ் ஈக்குவல் டூ 5 அப்படின்னு நான் சொல்லும்போது, ஏங்கிற ரெஃபரன்ஸ் சொல்லி ஸ்டாக் மெமரில ஸ்டோர் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி இது போய் இதுக்குன்னு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஹீப் மெமரில ஒண்ணு கிரியேட் ஆகும். என்னன்னு கிரியேட் ஆகும் அப்படின்னா, 5 அப்படின்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயி, இதோட அட்ரஸ இது வந்து பாயிண்ட் பண்ணிக்கிட்டும். ஓகேவா? இதோட அட்ரஸ இது வந்து என்ன பண்ணிக்கும்? பாயிண்ட் பண்ணிக்கும். அப்போ இதோட அட்ரஸ் வந்து 0110 அப்படின்னா, இங்க வந்து A இஸ் ஈக்குவல் டூ 0110 அப்படின்னு இருக்கும். இதே அட்ரஸ ஹீப்ல போய் தேடணும் அப்படின்னா 5ன்னு கிடைக்கும். அதான் A இஸ் ஈக்குவல் டூ 5. ஓகேவா? இதுதான் ஸ்டாக் அண்ட் ஹீப் மெமரி கான்செப்ட். இப்போ இத நம்ம வந்து கொஞ்சம் இன் டெப்த்தா போய் பார்ப்போம். எந்த மாரி வொர்க் ஆகுது அப்படிங்கிறத இன் டெப்த்தா நம்ம வந்து இப்போ உள்ள போய் பார்ப்போம். ஓகேவா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து A இஸ் ஈக்குவல் டூ 5 அப்படின்னு புரோகிராம் எழுதுறேன். அடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, A இஸ் ஈக்குவல் டூ 10ன்னு அப்படின்னு மாத்துறேன். இப்போ இந்த புரோகிராம் வந்து கரெக்ட்டா ரன் ஆகுமா? தப்பா? ஏன்னா ஒரே இடத்துல 2 தடவ அத வந்து நான் அசைன் பண்ணியிருக்கேன். இது கரெக்ட்டா? ராங்கா? அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கரெக்ட் தான். ஆனா அது எப்படி நடக்குது? ஃபர்ஸ்ட் A இஸ் ஈக்குவல் டூ 5ன்னு அசைன் பண்றேன். 2வது A இஸ் ஈக்குவல் டூ அதே இதுல 10ன்னு அசைன் பண்றேன். இப்ப இது 5 ஸ்டோர் பண்ணுமா? 10 ஸ்டோர் பண்ணுமா? அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட் வரும். அது என்ன ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டாக் மெமரி எடுத்துக்கோங்க. ஏங்கிறத ஸ்டோர் பண்ணுது ஸ்டாக் மெமரி. அதுக்கப்புறம் ஹீப் மெமரி எடுத்துக்கோங்க. இது வந்து என்ன பண்ணுது 5 ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணிருது. ஏ வந்து ஃபர்ஸ்ட் என்ன பாயிண்ட் அவுட் பண்ணுது? 5 பாயிண்ட் அவுட் பண்ணி நின்றுது. இதுதான்ப்பா அப்படின்ட்டு நின்றுது. இப்ப நான் என்ன பண்றேன் அடுத்து ஏ இஸ் ஈக்குவல் டூ 10ன்னு போடுறேன். அப்ப என்ன ஆகுதுங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இது 5ன்னு போட்டேன்னா 5ஓட பாயிண்ட் அவுட் வந்து கட் ஆயிருது. 5 எல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ண வேண்டாம் இனிமே. இதுக்கப்புறம் என்னது? நான் 10ன்னு போட்டதுனால, இதுக்கப்புறம் 10 மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணா போதும் அப்படின்ட்டு கட் ஆயிருது. இப்போ இது 10 பாயிண்ட் அவுட் பண்ணுது. இப்ப இது வந்து பாக்க எப்படி இருக்கு? அனாதையா நிக்குது. 5 மட்டும் எப்படி இருக்கு? எதுவுமே இல்லாம அனாதையா நிக்குது. இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா, கார்பேஜ் கலெக்டர் வந்து ஹிட் பண்ணிரும். கார்பேஜ் கலெக்டர் வந்து என்ன பண்ணும்? ஹிட் பண்ணிரும். இது என்னது அப்படின்னா, இப்ப இந்த மாரி அனாதையா இருக்கிற இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணும் அப்படின்னா, இது அனாதையா இருக்கு. அப்பன்னா இது என்னது? யாருமே இத யூஸ் பண்ணல. சோ வந்து இத தூக்கி குப்பை தொட்டியில போட்டுரு. அதான் இதோட வேலை. கார்பேஜ் கலெக்டர்னா, இத வந்து நீங்க இப்போதைக்கு என்னன்னு வச்சுக்கங்கன்னா, ஒரு குப்பை தொட்டின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அதாவது குப்பை அள்ளுறவங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அதாவது இது வரும். வந்து குப்பை ஏதாவது இருக்கான்னு பார்க்கும். ஆமா இருக்கு. இது வந்து அனாதையா இருக்கு. அப்ப இது வந்து இத பொறுத்தவரை இது வந்து ஒரு வேஸ்ட். அப்ப இது என்ன பண்ணும்? எடுத்து அப்படியே தூக்கி தூர தூக்கி போட்டுட்டு, அது பெசாட்டு போய்க்கிட்டே இருக்கும். அதாவது இது வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு வந்து ஹிட் ஆகிட்டே இருக்கும். அதாவது வந்து வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும். குப்பை இருக்கா? குப்பை இருக்கான்ட்டு. அதான் ஹிட். ஓகேவா? இது வந்து என்ன பண்ணும்? வேஸ்டேஜ் ஏதாவது இருக்கான்னு வந்து பார்த்து பார்த்துட்டு போகும். அப்போ இது பார்க்கும்போது சப்போஸ் 5 வந்து இந்த மாரி அனாதையா நிக்கும்போது என்ன ஆகும்? இது வேஸ்ட்ன்னு சொல்லி இத வந்து என்ன பண்ணிரும்? தூர தூக்கி போட்டுரும். அப்ப நம்மளுக்கு 10 மட்டும் தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இந்த மாரி கான்செப்ட்ஸ்லாம் ஒர்க் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி தான் இந்த மாரி கான்செப்ட்ஸ்லாம் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியணும். ஜாவா,
ஜாவால பாஸ் பை ரெஃபரன்ஸ், பாஸ் பை வேல்யூன்னு ஒண்ணு இருக்கு. பாஸ் பை ரெஃபரன்ஸ், பாஸ் பை ரெஃபரன்ஸ், பாஸ் பை வேல்யூன்னு ஒண்ணு இருக்கு. 2 இருக்கு. ஓகேவா? நம்ம ஜாவாங்கிறது என்னன்னா பாஸ் பை ரெஃபரன்ஸ். இதெல்லாம் நம்ம வந்து இன்டெப்தா இந்த வீடியோல பார்க்க வேண்டாம். நம்ம ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் வரும்போது இத இன்டெப்தா பார்ப்போம். பாஸ் பை ரெஃபரன்ஸ்னா என்ன, பாஸ் பை வேல்யூனா என்ன அப்படின்ட்டு. இப்போதைக்கு பேசிக்கா மட்டும் நம்ம பார்த்துக்குவோம். இப்ப என்ன அப்படின்னா, இப்ப A is equal to same 10. ஓகேவா? A is equal to 10. இப்போ A is equal to 10ன்னு போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னா, அதே மாதிரி B is equal to 5ன்னு போடுறேன். இப்போ C is equal to Bன்னு போடுறேன். இல்லாட்டா C is equal to Aன்னு போடுறேன். இப்ப இங்க என்ன நடக்கும் மெமரியில? A, B, Cன்னு இப்படி ஸ்டோர் ஆயிருக்கும். இப்ப ஹீப் மெமரிய பாத்தீங்க அப்படின்னா 10 ஸ்டோர் ஆயிருக்கும், 5 ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேவா? இப்போ A is equal to என்ன? 10. 10 பாயிண்ட் அவுட் பண்ணிருச்சு. B வந்து என்ன? 5. 5 பாயிண்ட் அவுட் பண்ணிருச்சு. அப்புறம் C வந்து என்னது? திரும்ப என்னது? A. அப்போ Aல இதோட அட்ரஸ் என்ன? 0110 அப்படின்னா Cயுமே அதை என்னவா எடுத்துக்கும்? 0110. அப்ப இதுமே எதை பாயிண்ட் அவுட் பண்ணும்? 10 பாயிண்ட் அவுட் பண்ணும். புரியும்னு நினைக்கிறேன். அதாவது இப்ப ஏயும் சியும் என்னவா பாயிண்ட் அவுட் பண்ணும்? 10 பாயிண்ட் அவுட் பண்ணும். இப்போ நான் என்ன பண்றேன்? ஆ இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஏயோட வேல்யூவை சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா, சியோட வேல்யூவும் சேர்ந்து மாறும். அதனாலதான் இது வந்து என்னது? பாஸ் பை ரெஃபரன்ஸ். ஓகேவா? இத நான் இன்னும் சிம்பிளா பார்க்கணும் அப்படின்னா, இப்போ இங்க ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. லெட்ஸ் கன்சிடர் ஒன் ஆப்ஜெக்ட். இவரோட பெயர் வந்து ராகுல். ஓகேவா? இப்ப ராகுல் அப்படிங்கிறது இவரோட பெயர் தான் ஆப்ஜெக்ட். இப்போ இவரோட ரெஃபரன்ஸ் வந்து வெளியில வந்து வேற வேற மாதிரி இருக்கும். இப்ப வந்து இவரோட ஃப்ரெண்டுக்கு இவர் வந்து ஒரு ராகுல். ஓகேவா? இல்லாட்டா சில பேர் ப்ரோன்னு கூப்பிடுவாங்க. ப்ரோ. இதுவே இவரோட அம்மாக்கு இவர் வந்து என்னது? சன். ஓகேயா? இதுவே இவரோட சிஸ்டருக்கு இவங்க யாரு? பிரதர். ஓகே. அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் வந்து ஒரு டீச்சருக்கு, இவங்களோட டீச்சருக்கு இவர் யாரு? ஒரு ஸ்டூடண்ட். இப்போ ஒரே ஆளு தான். ஆனா அவருக்கு எவ்வளவு ரெஃபரன்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து இப்போ இவர் இருக்காரு, ராகுல்ங்கிறவர் இருக்காரு. இவரே டீச்சர் கிட்ட எடுத்துக்கிட்டீங்கன்னா, இவர் வந்து யாரு? ஸ்டூடண்ட். இதுவே ஒரு சிஸ்டர் கிட்ட எடுத்துக்கிட்டீங்கன்னா, இவர் வந்து ஒரு பிரதர். இதுவே ஒரு சன் கிட்ட எடுத்துக்கிட்டீங்கன்னா, இவர் வந்து யாரு? சாரி, இதுவே ஒரு மதர் கிட்ட எடுத்துக்கிட்டீங்கன்னா, இவர் ஒரு சன்னு. இதுவே இவர் ஒரு பிரதர் கிட்ட இவர் ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட எடுத்துக்கிட்டீங்கன்னா, இவர் வந்து சில பேர் ப்ரோன்னு கூப்பிடுவாங்க, சில பேர் ராகுல்னு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. அப்போ ஒரே ஆளு, ஒரே ஆப்ஜெக்ட் இத்தனை ரெஃபரன்ஸ் இருக்கு. இதுதான் ஸ்டாக் அண்ட் ஹீப். அதாவது ஸ்டாக்ல இங்க பாருங்க இவ்ளோ பேர் இருக்காங்க. சன், ப்ரோ, ராகுல், ஸ்டூடண்ட் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஆனா ஆப்ஜெக்ட் யாருதான்? ஒரே ஒருத்தர் ராகுல் மட்டும்தான். இப்போ ராகுல் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, ஹேர் கட் பண்றாரு. ஓகேவா? ராகுல் வந்து ஹேர் கட் பண்ணிட்டு நல்லா ஹேர் கட் பண்ணிட்டு ஸ்டைலா விட்டுருக்காரு. இப்போ நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, ஸ்டூடண்ட்டுமே ஹேர் கட் பண்ணியிருப்பாங்க. ஸ்டூடண்ட்டுமே சேஞ்சஸ் நடந்திருக்கும். ஹேர் கட் பண்ணியிருப்பாங்க. ப்ரோ அவருமே சேஞ்சஸ் நடந்திருக்கும். ஏன்னா எல்லாருமே ஒரே ஆள் தானே. அப்ப இவரும் ஹேர் கட் பண்ணியிருப்பாரு ப்ரோ. இப்ப சன்னு என்னது? அவருமே ஒரே ஆள் தானே. அவரும் ஹேர் கட் பண்ணியிருப்பாரு. அதாவது இங்க ஒரு சேஞ்சஸ் பண்ணா, இங்க இருக்கிற எல்லா இடத்துலயுமே சேஞ்சஸ் நடக்கும். அதாவது A is equal to மேல பார்த்தோம்ல 5, C is equal to 5 அப்படின்னா, A யோட வேல்யூ டச் பண்ணா C யோட வேல்யூ சேர்ந்தே தான் அஃபெக்ட் ஆகும். ஏன்னா இதோட 2ஓட ரெஃபரன்ஸ் வேல்யூமே ஒண்ணுதான். அட்ரஸ் ஒண்ணுதான். இது 2 பேருமே யார தான் பார்க்குறாங்க? அட்ரஸ தான் பார்க்குறாங்க. அட்ரஸ தான் போய் பார்ப்பாங்க. வேற யாரையும் போய் பார்க்க மாட்டாங்க. ஓகேவா? யார போய் பார்ப்பாங்க? அட்ரஸ தான் பார்ப்பாங்க. இந்த அட்ரஸ்ல அந்த ஆள் இருக்காரா இல்லையான்னு பார்ப்பாங்க. அந்த ஆள எடுத்துட்டு 5 எடுத்துட்டு நீங்க 10 போட்டாலும், அவங்க போறக்கூடியது இந்த அட்ரஸ் தான். அந்த அட்ரஸ்ல யார் இருக்காங்கன்னு அவங்கள பார்த்துட்டு வருவாங்க. இதுதான் ஸ்டாக் அண்ட் ஹீப் மெமரி. ஓகேவா? இதுதான் என்னது?
இந்த டேட்டா வேல்யூ அசைன் பண்ணி அது எப்படி அங்க கால் ஆகுதுங்கிறத மெத்தடு. ஓகேவா? இதெல்லாம் நீங்க வந்து என்னைக்குமே மறக்கக்கூடாது. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். அதாவது எப்படி இதோட ரெஃபரன்ஸ் வந்து இங்க கால் ஆகுது, எப்படி ரெஃபரன்ஸ் இங்க மேட்ச் ஆயிருக்குங்கிறத நீங்க பார்க்கணும். ஓகேவா? எதனால அப்டின்னா, இங்க ஒரு ஸ்டூடண்ட் இங்க ஒரு ஆள் இந்த ராகுல்ங்கிற ஒரு ஹேர் கட் பண்ணாலே, இது எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும். ஸ்டூடண்ட்ங்கிறவரும் ஹேர் கட் பண்ணியிருக்காரு. இந்த ஆப்ஜெக்ட்டும், இந்த ரெஃபரன்ஸும். அதே மாரி இந்த ப்ரோங்கிறவரு ஹேர் கட் பண்ணியிருக்காரு. இது எல்லாமே ஒரே ஆளு தான். ஆனா ரெஃபரன்ஸ் தான் வேற வேற. சன்ங்கிறவங்களும் ஹேர் கட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சோ இது எல்லாமே ஒண்ணு தான். அப்படிங்கிறப்ப இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாக் அண்ட் ஹீப் மெமரி வந்து உங்களுக்கு ஈஸியா நல்லா தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகேவா? இதுதான் நம்மளோட இன்ட்ரோடக்டரி பார்ட் ஃபார் ஜாவா வித் டிஎஸ்ஏ கம்ப்ளீட் வெப் சீரிஸ். ஓகே? அதாவது இதுதான் இன்ட்ரோடக்டரி பார்ட் ஃபார் ஜாவா வித் டிஎஸ்ஏ கம்ப்ளீட் லேர்னிங் சீரிஸ். சரியா? இதுக்கப்புறம் நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன் டூ ஜாவா பார்ப்போம். இப்போ வந்து இப்போதைக்கு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இன்ட்ரோடக்ஷன் டூ புரோகிராமிங் தான் இதுவரை பார்த்திருக்கோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, இன்ட்ரோடக்ஷன் டூ ஜாவா. ஜாவா எப்படி ரன் ஆகுது? ஆ ஜேவிஎம்னா என்ன? எல்லாமே வந்து அதுல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கோட் ஸ்டார்ட் பண்ணுவோம். கோட் எல்லாமே வந்து நம்ம வந்து ஆ லீட் கோட்ல இருந்து நெக்ஸ்ட் வந்து கூகிள்ஸ், அதுக்கப்புறம் வந்து அமேசான்ஸ் இந்த மாரி அங்க இன்டர்வியூல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ராப்ளம்ஸ் எல்லாமே எடுத்து அதையுமே நம்ம வந்து தனியா சால்வ் பண்ணி போடுவோம். அது மட்டும் இல்ல கூகுள், அமேசான் இந்த மாரி ப்ராப்ளமே எப்படி நம்ம வந்து ஈஸியா சால்வ் பண்ணலாம்? எப்படி நம்ம அத அப்ரோச் பண்ணலாம்? எப்படி நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம்? அது எல்லாத்தையுமே நம்ம வந்து தனியா வீடியோல மேக் பண்ணுவோம். ஓகே. பாய். See you soon.